Hi friends, welcome back to my channel Freela. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. மட்டனை யூஸ் பண்ணி ஒரு புதுவிதமான மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1/4 கிலோ மட்டனை வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மட்டனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். மட்டனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். மட்டனோட பச்சை வாசனை போன பிறகு 1 கப்பு கடலைப்பருப்பு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 6 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன், 1 இன்ச் இஞ்சியை சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 10லேருந்து 15 தேங்காவோட பீசஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைச்சலாகவோ சேர்த்துக்கலாம். நான் இங்கே 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் மட்டனையும் பருப்பையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். மட்டனும் பருப்பும் வேகிறதுக்கு எவ்வளோ விசில் தேவையோ அவ்வளோ விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா விசில் கொடுத்து முடிச்சாச்சு. அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதை கடையக்கூடாது, அதனால் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றி நான் ஒரு ஷேப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பாருங்கள், கொஞ்சமாக தட்டி கையில் எடுத்து கொஞ்சமாக தட்டி நான் ஒரு ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரம் சூடான பிறகு நான் ஒரு ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் பேஸ்ட்டை நான் ஒன்றா இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு நான் சைடில் எல்லாமே எண்ணெயை விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். 2 சைடையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இது எல்லாமே ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான மட்டன் ஃப்ரை தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம சாதம், பிரியாணி இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்க்கு சைடில் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.